guys, hope you are doing good. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா அவர்களுடைய ஆறுமுகம் ஃபேஸ் பேக் ரிசல்ட் 1 வீக்ல எப்படி இருந்துச்சு அப்படினு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆறுமுகம் ஃபேஸ் பேக் வந்து 6 நேச்சுரல் ஹெர்பல் இன்கிரிடியன்ட்ஸால கொண்டு நம்ம செய்யப்பட்டது. வீட்டிலேயே செஞ்சு எவ்ரிடே அதாவது 7 டேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா புரியும் நான் என்ன சொல்ல போறேன்ற. 7 டேஸ் 1 வீக்ல இந்த ஃபேஸ் பேக் எனக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் எனக்கு 1 வீக்ல என்ன ரிசல்ட் தந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் என் ஸ்கின்னை பிரைட் ஆக்கி கொடுத்துருக்குது. மீனிங் தட் அது வந்து டல் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு, டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என் ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்குது. யூஸ்வலா இந்த பிரைட் ஸ்கின் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டல்னஸ் ரிமூவ் ஆகும் போதும் அதுக்கப்புறமா இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் போதும். டெட் ஸ்கின் செல்ஸ் யூஸ்வலா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். பட் இந்த ஃபேஸ் பேக்ல ஆல்ரெடி ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அதுவே நேச்சுரலா நம்ம ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணிடுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதனால என்னோட ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கு. ரெண்டாவது விஷயம், டேன் ரிமூவ் ஆயிருக்கு. எனக்கு வந்து அன்ஈவன் டேன் இருக்கும். என்னோட ஹோல் ஃபேஸுமே அட் அ டைம்ல டேன் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அப்படியே விட்டுடுவேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவன் டேன் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் டேன் ஆகும், இந்த இடம்லாம் வேற டோன்ல இருக்கும், இந்த இடம் மட்டும் டேன் ஆகிருக்கும். இன்கேஸ் நான் ஃபுல்லா டேன் ஆகிருந்தேன்னா அதை அப்படியே விட்டுருப்பேன். பட் அன்ஈவன் பேச்சஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் டேன் ரிமூவல் டீடேன் பேக்ஸ்லாம் யூஸ் பண்றது உண்டு. ஸோ அந்த வகையில இந்த பேக் பார்த்தீங்கன்னா என்னோட டேனை ரொம்ப நல்லா ரிமூவ் பண்ணிருக்குது. மற்ற பேக்ஸ் எல்லாம் விட இந்த பேக் வந்து ரொம்ப சீக்கிரம் வித்தின் 7 டேஸ்ல வந்து ரொம்ப நல்லாவே ரிமூவ் பண்ணிருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் ஆயிலினஸ் ரிமூவ் பண்ணிருக்கு. நீங்க வந்து செம்மையா எண்ணெய் வழியில மூஞ்சி பயங்கரமான ஆயிலி ஸ்கின், யூ கேன் ஃப்ரை பஜ்ஜீஸ் அண்ட் போண்டாஸ் இன் யோர் ஆயில் அப்படின்னு உங்க ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக் டெய்லியுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது அப்படியே சப்போர்ட் பண்ணிடுது ஸ்கின்ல இருக்கிற ஆயில் எல்லாத்தையும். சீபம் ப்ரொடெக்ஷனை கண்ட்ரோலா வச்சுக்குது. ஸோ இது மஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப். ஏன்னா இது சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சக் பண்ணி எடுத்துருது ஆயிலினஸை. ஸோ நாலாவது விஷயம், முகத்துல இருக்க பிளமிஷஸ் அதாவது கரும்புள்ளிகளோ ஆக்னி மார்க்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்கு. அந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து நான் விசிபிளா என் கண்ணால பாக்குறேன் அது குறையறது. ஸோ அதனால இது டார்க் ஸ்பாட்ஸை குறைக்குது, ஆக்னி மார்க்ஸ் இருந்தா அதையும் குறைக்குது. 1 வீக் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது 7 டேஸ் இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட் ஆயிருக்கு, டேன் ரிமூவ் ஆயிருக்கு, ஆயிலினஸ் குறைஞ்சிருக்கு, அண்ட் முகத்துல இருக்க பிளமிஷஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மேஜரா என்னோட ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் ஸ்க்ரப் பண்ணவே மறந்துட்டேன் என்னோட ஃபேஸ்க்கு. எவ்ரிடே ஃபேஸ் பேக் யூஸ் பண்றதுனால எனக்கு எப்பவுமே வர பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு, வரவே இல்லை. யூஸ்வலி ஸ்க்ரப் பண்றது கூட நான் அடிக்கடி மறந்து போயிடுவேன். நான் வீக்லி 3 டேஸ் இல்லைன்னா 2 டேஸ் ஸ்க்ரப் பண்ண வேண்டியது வரும். பட் அதை நான் மறந்து போயிடுவேன். ஸோ எவ்ரிடே ஃபேஸ் பேக் போடுறதுனால இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸே வரல. ஸோ நான் ஸ்க்ரப் பண்றதையும் மறந்துட்டேன். பிளஸ் எனக்கு இட் இஸ் பெனிஃபிட்டட், எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் திருப்பி வரல. ஸோ அதனால இந்த ஃபேஸ் பேக் வந்து இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் இந்த ஃபேஸ் பேக்ல. ஸோ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்றவங்க இல்லை யூஸ் பண்ண போறவங்க என்னென்ன ப்ரிகாஷன் அண்ட் காஷன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்ல போறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக் ஒரு பயங்கரமான ட்ரையிங் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரைனஸ், செம்மையான ட்ரைனஸ் ஒன்று கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ட்ரை ஸ்கின் டைப் இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருக்கீங்கன்னா ஃபேஸ் பேக்கை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கட்டாயம் ஒரு ஹெவி மாய்ஸ்சரைசர் போட வேண்டியதா இருக்கும். ஏன்னா இதுல இருக்க ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த ஆயிலினஸ் எல்லாம் புல் அவுட் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு ட்ரைனஸ், டக்குன்னு ஒரு ட்ரைனஸ் நமக்கு கொடுத்துறது. மோஸ்ட் ஆஃப் த ஹெர்பல் ஃபேஸ் பேக்ஸ்ல இது நடக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புள் இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் பீப்புள் கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின்னா இருக்கிற எனக்கே இது வந்து கொஞ்சம் ட்ரைங்க தான் இருந்துச்சு. அப்பப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆலோவேரா ஜெல் போடுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கிறவங்க கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க.
மைட் பி சில இன்கிரீடியன்ஸ் சில பேருக்கு செட் ஆகாது, அது சில ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ப்ரிகாஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்றதுனா. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 days வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து நான் என்னென்ன லாபம் நமக்கு இது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே காட்டியிருப்பேன். ஒரு பெரிய டப்பா ஹைதராபாத் பிரியாணி டப்பா ஃபுல்லா வந்துச்சு அந்த ஃபேஸ் பேக். ஸோ அது கண்டிப்பா 6 months மேல இந்த ஃபேஸ் பேக் வரும். எவ்ரிடே யூஸ் பண்ணா கூட கண்டிப்பா 6 months மேல அந்த ஃபேஸ் பேக் நமக்கு கண்டிப்பா வரும். அண்ட் தென் இட் இஸ் வெரி அஃபோர்டபுள். நமக்கு வந்து பெரிய அளவுல செலவுகளே கிடையாது. ஒரு 220 rupees ஆச்சு எனக்கு எல்லா பொடிகளும் வாங்குறதுக்கு. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம 220 rupees ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது 6 monthsக்கு மேல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி 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 சீப். இது எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ். யூஸ்வலா எனக்கு ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் ரொம்பவே செட் ஆகும். ரெடிமேட் ஃபேஸ் பேக்ஸை விட ஹெர்பல் ஃபேஸ் பேக் வீட்டில் பண்ணுற DIY ஃபேஸ் பேக்ஸ் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேஸ் பேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த 1 weekல எனக்கு டாக்டர் ஷர்மிகாவுடைய ஆறுமுகம் ஃபேஸ் பேக் ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்குறது. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ பெரிய டப்பா வச்சிருக்கேன், அதை முடிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட நான் இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து அந்த டப்பா பார்த்தாலே எனக்கு வந்து இட்ஸ் பூஸ்டிங் மீ. எவ்ரிடே வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஆகணும். 6 o'clock டைம் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு குறிக்கோளுக்கு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு நியூ இயருக்கு. ஸோ எவ்ரிடே ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு யூஸ்வலாக ஆயிலி ஸ்கின், ஸோ ஆயிலை சக் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So that's it guys. If you have any doubts, do let me know in the comment section. நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் இங்க போடுறேன். Do follow me on that. So until then I will see you in my next video. This is Mediti signing off. Bye bye. Take care. Do subscribe to Beauty Made Easy for more such videos. Thanks for watching.